வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பராமரிப்பு பணிகள் காரணமாக குறிப்பாக திருச்சி மற்றும் மதுரை கோட்டம் இந்த பகுதிகளில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு முக்கியமான ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த தேதி அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக குறிச்சுக்கணும். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முக்கியமான நாட்களில் இந்த முக்கியமான ரயிலானது பகுதி அளவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆமாம், தினமுமே காலையில் 7:05 மணிக்கு திருச்சியில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய ரயில் இந்த மாதம் மட்டும் குறிப்பிட்ட சில நாட்களில் மானாமதுரை மட்டும் இயங்கும். மானாமதுரை வரை மட்டும்தான் இயங்கும். மானாமதுரையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு போகாது அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது தெற்கு ரயில்வேவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த தேதி அப்படிங்கிறத நிச்சயமாக குறிச்சுக்குங்க. 11, 12, 13, 14 இந்த 4 நாட்கள். இதுக்கு அடுத்து 18, 19, 20, 21 இந்த 4 நாட்கள். அதுக்கடுத்து 25, 26, 28 ஆக மொத்தம் 11 நாட்களுக்கு இந்த ரயிலானது ராமேஸ்வரம் வரைக்கும் செல்லாது. திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ரயிலானது மானாமதுரை வரைக்கும் மட்டும் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. பெரும்பாலும் திருச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு பகுதிகளிலிருந்து இது பயணிகள் ரயில் அப்படிங்கிறதுனால திருச்சியிலிருந்து ராமேஸ்வரத்தை பயன்படுத்தக்கூடிய இந்த ரயிலை பயன்படுத்தக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் 11 நாட்கள் இந்த ரயிலானது பகுதி அளவு ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி தினமுமே பிற்பகல் 3 மணிக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ராமேஸ்வரம் வரைக்கும் வராதே, அப்புறம் எப்படி அந்த நாட்களில் அங்கேருந்து புறப்படும்? மானாமதுரையிலிருந்து தான் புறப்படும். திரும்பவும் தேதியை சொல்கிறேன். 3 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 11, 12, 13, 14, 18, 19, 20, 21, 25, 26, 28 ஆகிய தேதிகளில் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படுவதற்கு பதிலாக மானாமதுரையில் இருந்து பிற்பகல் 4:55 மணிக்கு புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால் ராமேஸ்வரத்திலிருந்து இந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது. ஆனால் மானாமதுரை, காரைக்குடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ட்ரெயினால் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. வழக்கம் போல் சென்று வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ராமேஸ்வரத்துக்கு தான் போக முடியாதே தவிர இந்த நாட்களில் மற்ற பகுதிகள் புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாதிரியான பகுதிகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி நிறைய ரயில்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது மாற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அந்த தகவல்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா அப்போது தான் நம்ம அந்த தேதிகளில் ராமேஸ்வரம் போகணும்னு முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் ரயில் இருக்கும்னு நினச்சி திருச்சிக்கும் போயிடுவோம். அதுக்கப்புறம் மானாமதுரை போய் அங்கே இருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து திரும்பவும் ராமேஸ்வரம் போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த தகவல்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.